வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இந்த வாரம் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்தது, போன வாரம் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட க்ரூட் ஆயிலோட வீக்லி அனாலிசிஸ். ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை நம்ம வீக்லி அனாலிசிஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம ஒரு மணி நேர சார்ட்டை யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்ன்ற குச்சியும் ஒவ்வொரு மணி நேரத்தை குறிக்குது. நான் இப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறனோ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் போன வாரம் திங்கக்கிழமை மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். போன வாரம் என்ன நம்ம எதிர்பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது போன வாரம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் ஆரம்பத்தில் நம்ம டிசம்பர் கான்ட்ராக்டை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதையும் போன வாரம் வீடியோ ப்ரெசன்டேஷனில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். என்றைக்குமே கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிற சமயத்தில் அதோடைய பக்கத்து கான்ட்ராக்டில் எக்ஸ்பயர் ஆகிற சமயத்தில் ஓரளவு கன்சாலிடேஷன் மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்த்த விஷயந்தான். நடுவில் கான்ட்ராக்டில் அதாவது புதன்கிழமை தாண்டி வியாழக்கிழமை போல் நம்ம கான்ட்ராக்ட் ஸ்விட்ச் ஓவர் பண்ணி நம்ம இப்போ பார்த்துட்ருக்க கான்ட்ராக்டுக்கு மூவ் பண்ணோம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எங்களுடைய வீடியோ ப்ரெசன்டேஷனை, பழைய வீடியோ ப்ரெசன்டேஷனை யூடியூப் மற்றும் எங்கள் வெப்சைட், ஃபேஸ்புக் எல்லாத்துலையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ பார்ப்போம் நம்ம எதிர்பார்த்தது என்ன நடந்ததுன்னு. போன வாரம் 6050 பக்கமாக ஓப்பன் ஆன மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே கீழே வந்து 6020 தொட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு இருக்கிற இந்த மூவிங் ஆவரேஜும் இந்த ப்ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் ஆகிறனால கண்டிப்பாக ஒரு ட்ரெண்டு ஃபாலோவிங் இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்ற மிகப்பெரிய ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம எதிர்பார்க்குற நேரமாகவும் போன வாரம் அமைஞ்சிருந்தது. முதல் நாள் என்ன நடந்ததுன்னா கீழே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. அடுத்த நாள் இந்த 6060 சப்போர்ட்டாக எடுக்க மார்க்கெட் முழு முயற்சி செஞ்சுருக்கு. மறுபடியும் 6060 சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. அதுக்கப்புறமும் பாருங்கள், ஒரு தடவை மேலே போயிட்டு கீழே வந்து 6060க்கு கீழே ஒரு தடவை க்ளோசிங் வந்தது. இதுதான் நம்மளுடைய க்ரூஷியல் பாயிண்ட். நம்ம இந்த இடத்துல தான் இப்போ பார்த்துட்டு கான்ட்ராக்ட்டுக்கு நம்ம மாறணும். அதாவது 6060 மேலே அடுத்த நாள் ஓப்பன் ஆகி அதில் சப்போர்ட் எடுத்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனான 6120 டெஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே அதுக்கப்புறம் டிசம்பர் 19 மேலே ஓப்பனிங்கும் கொடுத்துருக்கு. அதுதான் நம்மளை மார்க்கெட் மொமெண்டம்மை புஷ் பண்ணது பையிங்கு. அதனால் பாருங்கள், அதுக்கப்புறம் பையிங் கண்டினியூ ஆகி நம்ம எதிர்பார்த்த 6160 6220 போன்ற எல்லா ஜோனும் டெஸ்ட் பண்ணியிருக்குது. நம்ம எதிர்பார்த்த டார்கெட் எல்லாமே அச்சீவும் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஓரளவு கன்சாலிடேட் ஆகிருக்கு. ஒரு மிகப்பெரிய ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு அடுத்த நாள் ஒரு கன்சாலிடேஷன் வித் த ட்ரெண்ட் நடக்கிறது சகஜமான ஒரு விஷயம். இந்த 6160 ஒரு சப்போர்ட்டாக வச்சு கன்சாலிடேட் ஆகி 6192 அப்படின்ற ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் போன வாரம் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் வீக்குக்கு பார்ப்போம். போன வாரத்தோட ப்ரைஸ் ஓப்பனிங் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் ஒவ்வொரு வாரத்தோடைய வீக்கோட ஓப்பனிங். போன வாரத்தோட ப்ரைஸ் ஓப்பனிங் அது முந்தின வாரத்தோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்தாலும் ஓரளவு மேலே ஓப்பன் ஆகியிருக்கு. புதிய லோ க்ரியேட் ஆகலை. முன்னாடி வாரத்தோட லோ பார்த்திங்கன்னா 6000க்கு கொஞ்சம் கீழே க்ரியேட் ஆகிருக்கு. புதிய லோ க்ரியேட் ஆகலை, புதிய ஹை க்ரியேட் ஆகியிருக்கு. போன வாரத்தை கம்பேர் பண்ணுறப்ப ப்ரைஸ் க்ளோசிங் ரொம்ப முக்கியமானது. போன வாரத்தோடைய ப்ரைஸ் க்ளோசிங் அதுக்கு முந்தின வாரத்தோடைய ப்ரைஸ் க்ளோசிங்கை விட ரொம்ப அதிகம். அது போன வாரத்தோட ஓப்பனிங்கையும் விட அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இது எல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் போன வாரம் நல்ல பையிங்கு போயிருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்கு. இப்போது நம்ம வேரியஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஒவ்வொரு கோடு, கருப்பு கலர் கோடு எல்லாம் ரொம்ப முக்கியமான சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற டார்கெட் ஜோனும் அதுதான். இது என்னென்னலாம் ஏன் இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ற காரணத்தை நம்ம இப்போ பார்ப்போம். உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறனோ கீழே டேட்டும் டைமும் தெரியும். அந்த அடிப்படையில் நீங்கள் பாருங்கள், அக்டோபர் 30 இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 6120 அப்படின்ற இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு. அதுக்கு நடுவில் சப்போர்ட் எடுத்த இடம் 6060. நீங்கள் வாட்ச் பண்ணி நோட் பண்ண வேண்டிய இடம்லாம் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். கீழே விழுந்த மார்க்கெட் மறுபடியும் இந்த 6120 உடைச்சதுக்கு அப்புறமா 6220 போகிருக்கு.
இதுதான் இப்போ நம்ம இந்த வாரம் பார்த்தது, போன வாரம் பார்த்த விஷயம். மறுபடியும் 6120 ரெசிஸ்டன்ஸ் எடுத்த காரணத்தினால ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 6120 முக்கியத்துவத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். கீழே விழுந்த மார்க்கெட் மறுபடியும் 6120 தொட்டு கீழே ட்ராப் ஆகியிருக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த 6120 எவ்வளவு பெரிய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு. மறுபடியும் கீழே விழுந்த க்ரூட் ஆயில் மார்க்கெட் திருப்பியும் பவுன்ஸ் பேக் கொடுத்து டிசம்பர் 4ஆம் தேதி அது தொட்ட இடம் 6120. அதிலிருந்து மறுபடியும் கீழே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வர முடியாமல் ஓரளவு திருப்பி கன்சால்டேட் ஆகி மறுபடியும் பவுன்ஸ் பேக் கொடுத்து 6120 திருப்பியும் தொட்டு இருக்கு. மறுபடியும் இங்கே கன்சால்டேஷன் நடந்திருக்கு. இதைத்தான் நம்ம போன வாரம் பார்த்த இடம், டிசம்பர் 16ஆம் தேதியிலேருந்து போன வாரம் பார்த்தது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் 6120 உடைச்சி மேலே போகலாமா இல்லை கீழே நிற்கலாமா அப்படின்ற ஒரு டெசிஷன் மேக்கிங் பாயிண்டில் போன வாரம் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டோட ட்ரேடிங் நடந்தது அப்படின்றத அதோடைய கன்ஃபர்மேஷன் பாருங்கள். எப்போ 6120க்கு மேலே ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சோ அதுக்கப்புறம் நடந்தது தான் நம்ம வீக்லி டார்கெட்டை, எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ப்ரெஷர் இருந்தது இதை ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 6120க்கு அப்புறமா அதுக்கு மேலே ப்ரைஸ் போன இடம்லாம் 6160. 6120க்கு மேலே ப்ரைஸ் போனது 6160. இந்த இடம் தான் நம்ம பார்த்துருக்க 6220 அப்படின்றது அதுக்கு அடுத்த ஜோன். இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப லோவாக இருந்துச்சு வால்டிலிட்டி. மற்றும் நாங்கள் இந்த ஒவ்வொரு டார்கெட் ஜோனையும் எப்படி மார்க் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அடுத்த டார்கெட் ஜோன் 6256ன்னு மார்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்த டார்கெட் ஜோன் இப்போ ட்ரெண்டு கண்டினியூ ஆயிடுச்சுன்னா 6306 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பழைய ஹிஸ்ட்ரி ஆஃப் சார்ட்டையும் வச்சு நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு டார்கெட் ஜோன் எந்த அடிப்படையில்னா இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையும் கணக்கில் எடுத்து ப்ராக்டிக்கலாக நாங்கள் ட்ரா பண்ணி உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக சொல்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதனால தான் நம்மளால் அவ்வளோ அக்யூரேட்டாக ஒவ்வொரு வாரமும் துல்லியமாக டார்கெட்டை ரீச் பண்ண முடியுது. ஏன்னா வெறும் கோடை மட்டும் போட்டு இதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னால் உங்களுக்கு அதோடைய அர்த்தம் புரியாது, அதோடைய முக்கியத்துவமும் புரியாது. இப்போ எங்கள் வீடியோ அனாலிசிஸோட நோக்கமும் அதுதான். நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் அதை தெரிஞ்சு தான் செய்யணும், தெரியாமல் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வாரம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்றைக்குடைய ப்ரைஸ் ஓப்பனிங் வெளிநாட்டில் மார்க்கெட்டில் இருக்கிற நைமக்ஸ் மார்க்கெட்டை பார்க்குறப்ப 6200லேருந்து 220 பக்கமாக ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டுது. இது வெளிநாட்டு நைமக்ஸ் மார்க்கெட் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது. முக்கியமான ருப்பி டாலர் ஃபேக்டரும் ப்ரைஸ் ஓப்பனிங்கில் ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது. அதை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்றனா இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனை ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் போஸ்ட் பண்ணுறதுனால அதை எங்களெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு இப்போ 6120 எந்த அளவுக்கு முக்கியமான இடம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் மாறி மாறி நடந்துக்கும். அதாவது இன்றைக்கி சப்போர்ட்னால் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸை அப்படின்ற கதையில் தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படின்னா இது 6120 ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இதுக்கு முன்னாடி இருந்து ப்ரைஸை கீழே வச்சுருக்கு. அப்படின்னா இந்த 6120 இப்போ ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்து க்ரூட் ஆயிலோட அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கணும். ஸோ இந்த வாரமும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அப்படி அப் ட்ரெண்டில் போச்சுன்னா அது நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிற டார்கெட் 6256, 6306 இந்த டார்கெட்டை அது ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருக்க போகிறது 6120. 6120 வரைக்கும் மார்க்கெட் பையிங்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. 6120 கீழே ப்ரைஸ் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான அறிகுறி. இன்னொரு அடிப்படையில் பார்த்தோன்னா, இன்றைக்கி க்ரூட் ஆயில் மார்க்கெட் இந்த சைடு ஓப்பன் ஆகி ஒரு 10-15 கேண்டில் ஸ்டிக் கொடுத்தோடனே நம்மளுடைய மூவிங் ஆவரேஜ் தானாகவே மூவ் ஆகி 6120க்கு வந்து ரீச் ஆயிரும். எப்போல்லாம் ஒரு மூவிங் ஆவரேஜை ஒரு முக்கியமான ஜோனுக்குள்ளே வருதோ அப்போ அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடமா மாறுது. இந்த வாரமும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, இப்போ இயர் எண்டில் இருக்கிறோம், அதுவும் இல்லாமல் நடுவில் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வருது. கொஞ்சம் வால்டிலிட்டி எப்போவுமே வருஷத்து முடிவில் கொஞ்சம் லோவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, அதிகபட்சமான ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுறது நல்லது. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.